அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. மகா அழுவாத மகா, எதுக்கு மகா அழுதுட்டே இருக்க? இல்லரியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலே எனக்கு அழுகழுகையா வருதுரியா. மகா நீ அதெல்லாம் யோசிக்காத மகா. நீ ஃபர்ஸ்ட் போய் நான் ஒரு நல்ல காலேஜா சேர்ந்து படிக்கிற வழியை பாரு. நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத மகா. இல்லரியா, எனக்கு ஒரே அழுகையா வருதுரியா. உங்களெல்லாம் விட்டுட்டு, அதுவும் ஒன்றை விட்டுட்டு நான் எப்படி ரியா போவேன்? சரி விடு மகா, உன்னை இழந்தாதான் ஒன்று கிடைக்கும். ரியா, நான் போனதுக்கப்புறம் நீ அம்மா அப்பாவெல்லாம் நல்லா பார்த்துக்க சரியா? அவங்க என்ன நினச்சி கவலைப்படாம. நான் நல்லா பார்த்துக்கிறேன் மகா, நீ எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ணாத. நான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். அப்பா தான் பாவம், நான் இப்படி பண்ணதை நினச்சி ரொம்ப சங்கடப்படுவாங்க. நான் எல்லாமே அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். நீ எதுவுமே ஃபீல் பண்ணாத ரியா. அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? முடிஞ்சா கிருஷ்ணன்கிட்ட கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்து சொல்ல முடிஞ்சா சொல்லு. பாவம், அவர் வேற என் மேலே ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு ரொம்ப இதாக இருக்கிறாரு. இப்போ அவரையும் நான் ஏதோ ஏமாத்துற மாதிரியே எனக்கு தோணுது. மகா நான் எல்லாமே பேசிக்கிறேன் மகா, நீ அழுதுட்டு இருக்காத ப்ளீஸ். நீ அழுக அழுக எனக்கு அழுகாச்சியா வருது. பாட்டி வேற பாவம், என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இந்த மாதிரி பண்ணா என்னை பற்றி எப்பவுமே பெருமையாக பேசிட்டு நினச்சிட்டே இருப்பாங்க. பாட்டியெல்லாம் நான் திட்டாத ரியா. நான் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிறேன் மகா, அதான் நான் இருக்கிறேன்ல. இந்த பாரு மகா, சும்மா அழுகாத, அப்புறமா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. இப்போ நம்ம என்ன வேற ஏதாச்சும் தப்பா பண்றோம்? ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக தான் நீ இப்போ இந்த இடத்த விட்டு போற. அதனால நீ அழுக கூடாது போ. சரிடியா, நான் அழுகல. இன்பத்தில் பிறந்து இன்பத்தில் வளர்ந்து இன்பத்தில் மடிந்தவன் யாருமில்லை. துன்பத்தில் பிறந்து துன்பத்தில் வளர்ந்து துன்பத்தில் முடிந்தவன் யாருமில்லை. இன்பம் பாதி துன்பமும் பாதி, இரண்டும் வாழ்வின் அங்கம். நெருப்பில் வெந்து நீரினில் குளித்தால் நகையாய் மாறும் தங்கம். தோல்வியும் கொஞ்சம் வேண்டுமடி, வெற்றிக்கு அதுவே எண்ணியடி. ஓ மனமே, ஓ மனமே, உள்ளிருந்து அழுவதையே. இங்க என்ன நடக்கு? என்ன நீங்க கிளம்பலையாக்கும்? இப்பதான் எல்லாரும் தூங்க போயிருக்காவ. இன்னொரு 5 நிமிஷத்துல கிளம்புனா கரெக்டா இருக்கும். சீக்கிரம் வாங்க. சின்ன பொண்ணுக்கா வந்துட்டீங்களா? மகா ஃபீல் பண்ணாத மகா, இந்த கிளம்புறதுக்கு நேரம் ஆயிட்டுங்காங்க. சீக்கிரம் பத்திரமா போயிட்டு வா. ரியா, நான் அப்போ கிளம்புறேன். சரி மகா, பத்திரமா போயிட்டு வா. நல்லா வேலை வேலைக்கு சாப்பிடு சரியா? எங்களை பத்தி கவலைப்படாத, நான் எல்லாரையும் நல்லா பாத்துக்கிறேன். நேரம் ஆயிட்டு இருக்கு. இவளும் என்ன விட்டா கதை கதையா பேசிட்டு இருப்பாளு போலயே. யாராச்சும் சீக்கிரம் பாத்து விடாம எங்களை வச்சு செஞ்சிருவாவ. சீக்கிரம் வாமா மகா. மகா நேரம் ஆயிட்டுன்னு கூப்பிடுறாங்க, நீ போயிட்டு வா. ஏ ரியா, டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். யாராவது பார்த்தா என்ன ஆகும்? விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க போல. மகா வா ஃபர்ஸ்ட். இந்தா வரேன்க்கா. வா வா, டைம் ஆயிட்டு வா. உன்னை விட்டு பிரிஞ்சு நான் எப்படிதான் இருக்க போறேன்னே தெரியல மகா. உனக்கு எவ்வளவுதான் தைரியம் சொன்னாலும் என்னால நீ இல்லாம எப்படி இருக்க முடியும்? எனக்காய் கூடவே நின்னாயே. எறும்பு அண்டாம என்ன கண்ணில வச்சாயே. நான் போகும் பாதையாவும் நீ அருகினில் இருப்பாயே. நான் கேட்கவும் கூட வேடா, நீ எல்லாம் செய்வாயே. தாய் வடிக்க தாயோ ஏசியோ அட எல்லாம் நீதானே. பிறந்ததுல இருந்து இப்ப வரை உன் கூடவே இருந்திருக்கிறியா? ஆனா சூழ்நிலை பாத்தியா நம்மள இப்படி பிரிச்சு வச்சிருச்சு. நீ இல்லாம நான் எப்படி இருக்க போறேன்? மகா மகா நீ அங்கேயே இரு, நான் அந்த சைடு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரேன். நல்ல வேலை, அவ்வளோ வரும் சீக்கிரமா தூங்க போயிட்டாவ போல. ஏ உத்தரசா, இல்லவே மகாவை கூட்டு வாங்கடி. ஏ மகா வா வா. சீக்கிரம் வாங்கடி, யாரும் இல்ல, கடக்கடன்னு போயிடலாம். இன்னும் பஸ் ஸ்டாப் வரை நடக்கணும். வந்துட்டு தான் இருக்கும் சின்ன பொண்ணு. அடியே சீக்கிரம் வந்து தொலைங்கடி. இப்பதான் ஆம நட போட்டு வருவாளுவே. ஒரு முக்கியமான களத்துல இறங்கி இருக்கோம், அவ்வளோ மெதுவா வராவ. ஏன் மகா முதல்ல சீக்கிரம் வா. அந்த வரேன்க்கா. ஒரு வழியா யாருக்கும் தெரியாம மண்டபத்துக்கு வெளியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் கிராஸ் ஆயிட்டனா அப்புறம் நம்மள யாரும் கவனிக்க மாட்டாவே. நம்ம வாட்டுக்கு சீக்கிரம் போயிடலாம். ஏ மகா நீ ஃபர்ஸ்ட் முன்னாடி வா. நீ முதல்ல முன்னாடி நட. நீங்க ஆமா நட போட்டு வர்றதை பார்த்தா ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாவே. நீ முன்னாடி நட, நான் உன் பின்னாடி வரேன். அப்புறம் இவ்வளவு 2 பின்னாடி வரட்டும். ஏ இழுவே, நீ உன் பின்னாடி யாராச்சும் வராங்களான்னு அப்படியே பார்த்துட்டே வா. நான் முன்னாடி பாத்துக்கிறேன். ஒத்தரோசா நீ அங்கனக்குள்ள அந்த சைடு இந்த சைடு 2 சைடு நீ பாத்துட்டு வா சரியா? சரி சின்ன பொண்ணு.
என்ன சின்ன பொண்ணு, நீனா முன்னாடி பாப்பா போல, அவ பின்னாடி பாப்பா போல, நான் மட்டும் இன்னும் 2 சைடா பாக்கணும். அட மூதேவி மூதேவி, சொன்ன வேலையை மட்டும் ஒழுங்கா செய்ய பத்துக்க, வேற ஒன்னும் பண்ணாண்டாம். ஆல்ரெடி நான் முன்னாடி பாத்துட்டு தான் போறேன், சைட்ல மட்டும் தானே, அப்பப்ப லைட்டா பார்த்தா போதாது. இதுல வேற அவ வேற பின்னாடி பாக்கா, நான் முன்னாடி பாக்க, நான் மட்டும் ஏன் 2 சைடும் பாக்கணும்னு கேக்கா. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கா? சரி மகா, நீ சீக்கிரம் முன்னாடி வா. இந்தா வரேன்க்கா. மகா, உன் பாட்டுக்கு நடந்துட்டே இரு. மகா சீக்கிரமா நட. எங்கடி போறீங்க அவ்வளவு வர ஜோடியா? அடியாத்தி, என் மாமியார் குரல் மாதிரிலாம் இருக்கு. ஏன் மகா, நீ அந்த சைடு போய் ஒளிஞ்சுக்க. உங்களை தாண்டி கேக்குறேன், இந்த இருட்டுக்குள்ள அவ்வளவு வர ஜோடி போட்டு எங்க போறீங்க? ஏ சின்ன பொண்ணு, உன் மாமியாலும் என் மாமியாலும் ஜோடி போட்டுலாம் வந்திருக்காளுவே, ஒருவேளை மகாவை பாத்துட்டாளோ? ஏன் ஒத்தரோசா, அதாண்டி எனக்கும் தெரியல, பாத்துருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி பாப்போம், என்ன சொல்றாளுன்னு கேப்போம். உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன், என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? இந்த இருட்டுக்குள்ள எங்க போறீங்க? மண்டபத்துக்கு வெளியே வந்தீங்க? ஆமா, உங்க கூட இன்னொரு ஆளு இருந்த மாதிரி இருந்தது, அப்பவே பாக்கும்போது என்ன இப்ப 3 பேர் தான் இருக்கீங்க. அடே எப்பா, நியூஸ் பேப்பர் கரெக்டா எல்லாம் கண்டுபிடிக்குது. எத்தே, அது நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க எதுக்கத்த இப்ப வெளியே வந்தீங்க? நாங்க சரி மண்டபத்தை சுத்தி பார்க்கலாம் வந்தோம், இங்க வந்து பார்த்தா நீங்க 3 பேர் நிக்கிய. எங்க போறீங்க இருட்டுக்குள்ள? எத்தே, அது இந்த இழுவ இருக்காலாத்தே, இவளுக்கு ஒரு மாதிரி வாந்தி வருதுன்னு சொன்னா பாத்துக்கிடுங்க. சரி அதான் பாத்ரூம்ல போக முடியலங்க, ஆளு இருக்கு, அதங்க கொஞ்சம் வெளியே கொஞ்சம் தள்ளி வந்து வாந்தி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இவளை கூட்டு வந்தே பாத்துக்கிடுங்க. துணைக்கு தான் சின்ன பொண்ணு வந்தா. ஆமாத்தே ஆமாத்தே. மண்டபத்துக்குள்ள வாந்தி எடுத்து மண்டபத்தை நாத்தி விடாதீங்க. அளவா திங்கணும், அந்த ஆளை கேடிச்சு போச்சுன்னு அவளுக்கு அள்ளி போட்டு தின்ன அப்படிதான் இருக்கும். எத்தனை பந்தி தின்ன? எத்தே, ஒரு பந்தி தாத்தே சாப்பிட்டேன், அதுக்குள்ள எப்படி வாந்தி வருது? இவளுவ சொன்னா எங்க கேட்காளுவ, ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாளுவ. இப்படிதான் அவள இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு திரிவாளுவ. ஒரு இடத்துக்கு வந்தா ஒழுங்கா இருக்கணும் கூட தெரியாது. அதானே 3 இப்படிதான் இருக்குது. எத்தே, கொஞ்சம் தள்ளியே நின்னுங்க, அவ அப்பவே வாந்தி வருதுன்னா, ஒருவேளை உங்க மூஞ்சிலோடி வாந்திக்கிது எடுத்து விட்டுறாம. சீ சீ சீ, யப்பா, போய் எடுத்து தொலைங்க, சீக்கிரம் வாங்க, அங்க இருட்டால கிடக்கு, போய் தொலைங்க. ஏ இழுவ, சீக்கிரம் வா, அந்த சைட போயிட்டு வாந்திடு, இங்க முன்னாடி எடுத்து நாத்தி விடாத மண்டபத்தை. இந்த வரைஞ்சிர பொண்ணு, பாத்தியா பொண்ணு தாயி எப்படி ஜோடி போட்டு போறாளுவனு, இவ்வளவுதான் எங்க திருந்த போறாளுங்க. ஆமா, என் மருமக கூட சேர்ந்துதான் உன் மருமக 2 பேரும் கெட்டு போய் அலையறாளுவன்னு நினைக்கேன். அவ ஒரு நெட்டச்சி, அவ கூட சேர்ந்து இவ்வளவு கூட்டு வச்சா இப்படிதான் இருக்கும். ஒன்னத்துக்கு ஆக மாட்டாளுவ. வாங்க, நம்ம வேலையை பார்த்து நம்ம உள்ள போய் தூங்குவோம். நாளைக்கு காலையில 6 மணிக்கு முகூர்த்தம், நாளை எழுந்துறோம். சரி வா பஞ்சி, அங்க பச்சைக்கிளியக்கா வர தேடும். ஏ ஒத்தரோசா, இழுவ ஜஸ்ட் மிஸ் பத்துக்க. நல்ல வேலை, அந்த கிளவிங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடியே வந்துட்டோண்டி. பாத்துக்கிது தொலைஞ்சாளுவ, இன்னைக்கு பஞ்சாமிர்தம் ஆக்கிருக்காளுவ. ஆமா சின்ன பொண்ணு, நான் ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டு என் உயிரே போச்சு. சரி வாங்கடி, சீக்கிரமா போய் பஸ் ஏத்தி விட்டானா நம்மளுக்கு ஒரு வேலை முடிச்சு பாத்துக்க. ஆமா, அந்த மகா பிள்ளை எங்க? ஐயா, அவள் அதுல ஒரு போஸ்ட் இருந்து அதுகிட்ட ஒளிய சொன்னி எங்க போனா? ஐயோ மகா மகா மகா, ஐயோ அவள வேற காணுமா? அப்ப எவனாச்சும் கடத்தி தூக்கிட்டு போயிட்டானா? ஏண்டி ஓ நார வாய் வச்சுட்டு மூடிட்டு இருடி. மகா, அக்கா நான் இங்க இருக்கேன், இந்த வரேன்க்கா. ஏம்மா சீக்கிரம் வாமா, ஒரு நிமிஷத்துல உயிரே போச்சு, பதறி போயிட்டேன். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, யாராச்சும் பாத்துருவாங்களோ? இந்த பாரு மகா, பயப்படாத, நல்லதே நடக்கும் சரியா? நீ கலெக்டர் ஆயிட்டு தான் அந்த ஊருக்கு வரணும். இனிமே இதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் காடுதான், கொஞ்சம் சீக்கிரம் நடந்து போனா உன்னை நான் பஸ் ஏத்தி விட்டுருவேன் சரியா? சரிக்கா, பயப்படாம வா போவோம். சே, தூக்கமே வரமாட்டேங்குது. விடிஞ்சா கல்யாணம், அதை நினைச்சு நினைச்சு தூக்கமே வரமாட்டேங்குது. இப்பவே மகாவை பார்க்கணும் போல இருக்கு. மணி வேற 1 மணி ஆயிடுச்சு. இப்ப வேற மகா தூங்கிட்டு இருப்பா. ஆல்ரெடி கொஞ்சம் டயர்டா இருக்கு, தலைவலிக்குதுன்னா. சரி போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏலே பேராண்டி, 1 மணி ஆகுது உறங்காம என்ன உட்கார்ந்துட்டு இருக்கா? அது சரி, நீ என்ன தூங்காம உளவிட்டு இருக்க? ஏலே அதுவாலே பாத்ரூம் போறதுக்காண்டி வந்தேன். அங்கனா ரொம்ப தூரம் போகணும்ல, மண்டபத்துக்கு வெளியே தான் இருக்கு. இது ரூமுக்கு உனக்கு உள்ள இருக்கு பத்தியா, அத நான் உள்ள போலான்னு வந்தேன். சரி சரி, வந்த வேலையை போய் பாரு கிழவி. ஏலே என்ன மூஞ்ச பார்த்தா அப்படியே ஒரு சிரிப்பால இருக்கு. தூங்கல, அப்பதான் நாளைக்கு காலையில சீக்கிரமா முழிச்சு மத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். வேற மாப்பிளக்காரே வேற அடுத்த நாள் காலையில தூங்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? போ கிழவி, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்கி. அதானே, எப்படி தூக்கம் வரும்? நாளைக்கு தான் கல்யாணம் ஆச்சே, வேற உனக்கு எப்படி தூக்கம் வரும்? போ பாட்டி, சும்மா கலாய்ச்சிட்டு இருக்காத, போ போ. அப்படியே உன் தாத்தனி மாதிரியே இருக்கு பேராண்டி, உன் தாத்தனும் இப்படிதான். ஏ பச்சைக்கிளி, நீ அந்தால உன் பழைய காதல் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்காத, ஒழுங்கா ஓடிரு பாத்துக்க. போலே. சரி தூங்குவோம், கனவுல மகா வராளான்னு பாக்கலாம். எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே.
மகா இந்த பஸ் சென்னைக்கு தான் போவோம் பத்துக்க மேல அங்க சென்னை தான் எழுதி இருக்கு பத்திரமா போயிட்டு வா சரியாம்மா சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். எதுக்குமா தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கா? நீ இனிமேட்டு திரும்பி இந்த ஊருக்கு வரும்போது நீ கலெக்டரா தான் வரணும் சரியாம்மா? சரிக்கா நான் கண்டிப்பா நான் கலெக்டர் ஆயிட்டு தான்க்கா வருவேன். சரிம்மா பஸ் கிளம்ப போகுதுன்னு நினைக்கேன் நீ போய் உட்காரு சரியா சரிக்கா அப்ப நான் போயிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் அப்பப்போ எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் பாத்துக்கிடுங்கக்கா. கவலைப்படாதம்மா அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏபிள ஒரு வழி அந்த பிள்ளையை பஸ் ஏற்றி வச்சாச்சு இப்போ பஸ் கிளம்பிரும் நல்லபடியா அந்த பிள்ளை போய் படிச்சா சந்தோஷம் தான் ஆமா சின்ன பொண்ணு நம்ம வாழ்க்கையில இன்னைக்கே உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கோம். நாளைக்கு காலையில தான் என்ன ரணங்களும் நடக்க போதோ தெரியல. பொண்ணை கொண்டு யாருக்கும் தெரியாம பஸ் ஏத்தி விட்டுட்டோம். அதே தாண்டி எனக்கும் தோணிட்டே இருக்கு ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான். ஏபே அதெல்லாம் மாட்ட மாட்டோம் கவலைப்படாதீங்க நல்லதே நடக்கும் வாங்க போவோம் நாளைக்கு மட்டன் குழம்பு மிஸ் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கும் அதே கஷ்டம் தான். சரி வா போவோம்.